ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சும்மா டக்குன்னு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒரு 200 கிராம் பன்னீர், ஒரு 50 கிராம் பட்டர் இருந்தால் சும்மா டக்குன்னு சூப்பர் டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். காரமும் கம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்குறது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்க்குறாம ரீஃபண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லாட்டி கடலெண்ணெய் ஸ்மெல் நல்லெண்ணெய் ஸ்மெல்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஆயில் பட்டர் சேர்த்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நீலவாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் நம்ம எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணி வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா பிங்கிஷ் கலர்னு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு சுவைக்காக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. நம்ம நான்வெஜ் எதுவும் செய்ய போகிறதில்ல, பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இருந்தாலே போதும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ண வேணாம். அப்போ தான் பட்டர் மசாலா நல்லா க்ரீமியாக இருக்கும். முந்திரி பருப்பு சேர்க்கனால டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும். இது ஒரு சைடு நம்ம ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணும், ஆனியன் இருக்கிறதே தெரியக்கூடாது பன்னீர் பட்டர் மசாலாவில். நம்ம சேர்த்துருக்கிற பச்சை மிளகாயும் ஆனியனும் நல்லா வதங்கணும். நல்லா உருவமே தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறமா தேவையான மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல, அதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு மாதிரியே கரம் மசாலாவும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கம்மியாக வாசனைக்காக மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆறினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபைன் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் மசாலாலாம் சேர்க்குறப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லாட்டி மசாலா கரிஞ்சிரும். இந்த பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்மள்ட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட க்ரீம் இல்லாட்டி பால் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட்றப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது, அது இந்த க்ரீம் சேர்க்குறதுனால மட்டும்தான். ஸோ உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வாங்குறது நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பன்னீராக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சில கடைகளில் பன்னீர் அப்படியே முழுசாக கிடைக்கும், சில பேர் வீட்லேயே செஞ்சு கூட இது ரெடி பண்ணலாம். பன்னீர் ரெடி பண்ணுறது கூட ஈஸி தான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வாங்கியிருக்கிற பன்னீர் அப்படியே க்யூப்ஸாக அப்படியே இருக்கும், நம்ம டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். பன்னீரை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பன்னீரில் இருக்கிற மசாலா நல்லா ஏறட்டும். பன்னீர் சேர்த்துட்டு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இல்லாட்டி கஸ்தூரி மேத்தி நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வாசனைக்காக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவினா நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஹோட்டல் போய் சாப்பிட வேணாம், நம்ம நினச்ச நேரத்தில் வீட்லேயே நம்ம பண்ணி சாப்பிட்லாம். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. சப்பாத்தி, பூரி, நான்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்தேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டிக்டாக்னு வந்துட்டுருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி ஆட் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.